முந்திரி சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் பி சாமிதுரை அவர்கள் தரும் யோசனைகள். 5 வருடமாக இயற்கை வேளாண்மையில் முந்திரி சம்பந்தமாக நான் விவசாயம் செய்து வருகின்றேன். இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். அதற்கு இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது பசுமாட்டு கோமியம், பசு சாணம் இதுதான் முந்திரிக்கு ஃபஸ்ட்டு மருந்து அடிக்கிறதுக்கு. ரெண்டாவது மீன் அமிலம் கலந்து ரெண்டாவது தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை முந்திரிக்கு மருந்து அடிக்கணும். மூணாவது பச்சரிசி சாதம், நாட்டு சர்க்கரை, வெல்லம், வாழைப்பழம், தயிர் இவை கலந்து 3வது தடையாக தெளிப்பு மருந்து சரிந்து 15 நாட்களுக்கு ஒரு தடவை முந்திரியில் மருந்து அடிக்க வேண்டும். அது மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை 5 தடவை வருஷத்துக்கு மருந்து அடிக்கணும். இது மாதிரி அடிக்கும்போது அந்த பூச்சி, அந்த பிஞ்சு கருகுதல், பூச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்துது. இயற்கை விவசாயத்தில் நமக்கு எவ்வளவு தான் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 700 கிலோ எங்களுக்கு முந்திரி கொட்டை கிடைக்குது. அந்த 700 கிலோவுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் உங்களுக்கு பணம் எங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் விற்கிது. ஏன்னா இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து முந்திரி கொட்டையை இறக்குமதி பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு முந்திரி ஏற்றுமதி ஆலை இன்னும் ஒன்று இங்கே பண்ருட்டியில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னும் எந்த இதுவும் நடக்கலை. அதனால் முந்திரிக்கு ரொம்ப முந்திரி வியாபாரிகள் பூரா முந்திரி மரத்தை வெட்டிட்டு இன்னும் வேறு விவசாயம் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த முந்திரி மரத்தை நான் வச்சுக்கிட்டே அதில் ஊடு பயிராக மககனி, செம்மரம், சந்தன மரம், தேக்கு மரம் இவைகளை வளர்த்து சொட்டு நீர் பாசனம் போட்டு அந்த மரங்களுக்கு தண்ணீர் விட்டு நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். கேவிகே மூலியமாக எங்களுக்கு மருந்து தெளிக்கிறதுலேருந்து எல்லாமே கேவிகே தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணும்போது காணாதகண்டான் ரொம்ப சின்ன ஊர். அந்த காணாதகண்டான் கிராமத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் நாங்கள் இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுக்கு எல்லாம் ஊக்க மருந்து எங்களுக்கு கேவிகே தான் கொடுக்குது சார். ஆக கேவிகேங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி சாமிதுரை அவர்களை 09600647147 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.